بي اللهم صل على اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா திருக்கலிமாவுடைய விளக்கத்தை காமிலான ஷேகுமார்கள் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். காமிலான ஷேகுமார்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா திருக்கலிமாவை கொடுத்து கொண்டே இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹுடைய இல்மு, அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹுடைய இத்ராக் அறிவு, அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹுடைய நஸர், லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு பேரின்பம் அடைதல். கலிமாவை சொல்லுவது, கலிமாவை அறிவது, கலிமாவை பார்ப்பது, கலிமாவாக ஆகுதல். இது நாலுமே ஷேഖுடைய தால்லுக்கில் தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய சுன்னத்து. ஒன்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னத்தை ஏற்படுத்தியிருக்கிறான், வழிமுறைன்னு சொல்கிறோம். வலா தஜித் லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலா தஜித் லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத்தில் மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியாது. வலா தஜித் லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா ஆயிடுச்சுன்னா வலன் தஜிதா ஃபலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. அல்லாஹுடைய வழிமுறையில் நீங்கள் தப்தீலையும் பெற்றுக்கொள்ள முடியாது, தஹ்வீலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று சொன்னால் போதும், மாற்றம். ரெண்டு ஏன் சொன்னான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த வழிமுறையின் படிதான் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் தப்தீல்னா என்ன, தஹ்வீல்னா என்ன? தப்தீல்னா அடியோடு மாற்றம், தஹ்வீல்னா சிஃபாத்துகளுடைய மாற்றம். பல முஃபஸ்ஸிரீன்கள் பல விளக்கங்கள் சொல்கிறாங்க. இது ஒரு விளக்கம் கேட்டுங்க. தப்தீல்னா என்ன? மாட்டுக்கு ஆடு பிறக்காது, ஆட்டுக்கு மாடு பிறக்காது. சிங்கத்துக்கு புலி பிறக்காது. இது தப்தீல் நடக்காது. அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தணும்? தஹ்வீல்னா என்ன? ஆட்டுக்கு ஆடு பிறக்கும், 6 மாதம் நிர்ணயம்னா திடீர்னு 1 மாதம்லாம் பிறக்காது. அதுக்குரிய மாதம் சிஃபத்திலே மாற்றம் ஆடாது, தாத்து மாறாது. என்ன ஏற்படுத்தியிருக்கானோ அதான் நடக்கும். மேகம் இல்லாமல் மழை பொழிய அல்லாஹ் முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் ஒரு காரணம் நிர்ணயிச்சிருக்கான்.
இது நடக்கும். வரும், மழை பெய்யும். நஞ்சவை இப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாவற்றுக்கும் ஒரு சுன்னத்தை, ஒரு வழிமுறையை, ஒரு கால நிர்ணயத்தை, ஒரு நேர நிர்ணயத்தை, ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு அல்லாஹ் மாற்றம் செய்ய மாட்டார். நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். குதிரத்தன் வெறும் நபிமார்களுடைய முஅஜிஸாவாக, வலிமாருடைய கராமத்தாக சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா அதுக்கு மாற்றம் செய்து காட்டுவான். இப்படியும் முடியும்னு காட்டுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறந்த மாதிரி. இது அல்லாஹ்வுடைய குதிரத்தில் உள்ளது. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்றுக்கும் அஸ்பாபுகளை ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹுடைய தாலீமாத்துகளுக்கும் அல்லாஹ் தஆலா அஸ்பாபுகளை ஏற்படுத்திட்டார். இப்போ அல்லாஹ் தஆலா நேரடியாக இல்கா செய்ய முடியுமா? மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக அல்லாஹ்வுடைய இல்மு நம்மகிட்ட வரணும். இப்போ நேரடியாக கொடுக்க முடியுமா? முடியும். ஆனால் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் பர்ஸகாக நபிமார்களே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். நபிமார்கள் மூலமாக தான் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஜி வமா அர்சல்னா மின் கப்லிக வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன. இல்லை ஆய்தடுங்க இல்லா அனதன். உங்களுக்கு முன் எந்த நபியும் இறக்கவில்லை, அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹுவை நான் கொடுத்தே தவிர. இப்போ லா இலாஹுடைய இல்மு யாருடைய இல்மு? என்ன பை, இந்த இல்மு யாருடைய இல்மு? அல்லாஹ்வுடைய இல்மு பாய். ஷஹிதுல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா அன வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். உங்களுக்கு முன் எந்த ரசூல்மார்களையும் அனுப்பவில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுத்தே தவிர. அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய இல்மு, லா இலாஹ யாருடைய இல்மு? அந்த இல்மு எங்கே இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்துச்சு. அதை அல்லாஹ் மனிதர்களுக்கு எத்தி வைப்பதற்கு ஒரு முறை வைத்திருந்தான். அது என்ன முறை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் சொல்லிக் கொடுத்தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை கோடி மனிதர்கள்? இப்போ 800 கோடி இருக்கிறாங்க. இதுக்குமே 10,000 வருஷம், இனி எத்தனை வருஷம் வரப்போதும்? எத்தனையோ கோடி மனிதர்கள். இவர்கள் யாருக்குமே நபி இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் வரவே இல்லை. நேரடியாக அல்லாஹ் கொடுக்கல. என்ன பை? நேரடி அந்த இல்மு வராது. அவர்களுக்கும் நபியின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எந்த மனிதர்களுக்குமே. யார் மூலம் கொடுத்தான்? நபிமார்கள் மூலம். அப்ப நபிமார்கள் மூலமாகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கௌல லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி தான் சொல்லணும். இத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை அவர்கள் தான் ஓதி காட்டுவார். அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மானா என்ன? ஓதி காட்டுறதும் அவங்க வேலை தான். இல்ம லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கே, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அது எப்படி, அவனுடைய விளக்கம் என்னங்கிறதையும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிவது, கலிமாவை மொழிவது, கலிமாவை அறிவது. அடுத்து கலிமாவை பார்ப்பது. அந்த ஹிக்மத் என்ன? அதை நபி தான் சொல்லித் தரணும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, அந்த ஹிக்மத்தையும் அவங்க தான் சொல்லித் தரணும். எப்படி கலிமாவை சேர்த்து பார்ப்பது. கடைசியாக கலிமாவாக ஆகிவிடுவது, தன் உள்ளும் புறமும் தன்னை இழந்து யுஸக்கீஹிம், நபி தஸ்கியத்தில் செய்வாங்க. அப்போ 4 வகையிலும் மனிதர்களுக்கு போதிப்பது நபியை கொண்டு தான் நடக்கும். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து.
இதே வழிமுறை தான் நபிமார்களை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நடத்தி கொண்டிருந்தான். இருலோக இரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இதே வழிமுறையை தான் அவர்களுடைய ஹுலஃபாக்களை கொண்டு அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹுடைய ஹலீஃபா, அவங்க ஹலீஃபா இவர்களை கொண்டும் அதே வழிமுறையில் தான் அல்லாஹ் தஆலா நடாத்தி கொண்டிருக்கிறான். அப்போ ஷேഖ உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தருவாங்க. இல்மே லா இலாஹ இல்லல்லாவும் அவங்க தான் சொல்லி தருவாங்க. நஸர லா இலாஹ இல்லல்லாவும் அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. ஃபனாஃபி கலிமதி லா இலாஹ இல்லல்லாவும் அதில் ஃபனாவாகுதலையும் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். யார் மூலமாக கிடைக்கும்? ஷேഖ் மூலமாக. அதான் சொல்லணும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், வந்தாங்க பெருமான் போல. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூல் போயிட்டான்னா களிமா போயிடும். அல்லாஹ்வுடைய பழக்கம். 1,24,000 அன்பியாக்களும் அப்படி தான் வந்தாங்க. அவங்க போனதோட களிமாவும் போயிடுச்சு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகது ஜாஅக்கும் ரசூல், உங்களிடத்தே ரசூல் வந்தார்கள், போவே இல்லை, இருக்கிறாங்க. அவருடைய நாயிபுகள் மூலமாக இது சேவை செய்து இருக்காங்க சொல்லலாம். ரசூல் இல்லைன்னா களிமா போயிடும். அதே தான் ஷேഖமார்கள். ஷேഖ வந்தாங்க, உனக்கு ஞானங்களை பரிபூர்ணமாக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க ஒன்றுட்டு போயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க போல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் தான் களிமா அவன் கல்பில் இருக்கும். அவன் ஷேഖ அவன் கல்பில் இல்லைன்னா களிமா இருக்காது. சொல்லி கொடுத்துட்டாங்க, விளங்கிட்டோம், அது வாழ்நாளில் அமல் செய்ய வேண்டியது அப்படி கிடையாது. இது வேற ஃபன்னு, அது வேற ஃபன்னு. இந்த இல்முக்கும் அந்த இல்முக்கும் அவ்வளோ வித்தியாசம். ஒரு உஸ்தாது போய் ஒரு பாடம் படிச்சிங்க, உது செய்வது எப்படி ஜி, அவர் உது செய்கிற முறையை கற்றுக் கொடுத்துட்டார். தொழுவது எப்படி, இப்படிதான் தக்பீர் கட்டணும், சனா ஓதணும், குனியணும், ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும், அத்தையாத்து ஓதணும், மனப்பாடம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அத்தையாத்து தொழுவுக்கு நல்ல முறைப்படி கற்றுக்கிட்டேன். அந்த உஸ்தாது மொத்தா போயிட்டாங்க, வேறு ஊருக்கு போயிட்டாங்க, இது இந்த அமெரிக்கா போயிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க, ஏதோ வச்சுக்கோங்க இருந்துச்சு. உன் உது நடக்குமா இல்லையா, உன் தொழுகு நடக்குமா இல்லையா, இது வரைக்கும் நடக்கும், உன் மூத்து வரைக்கும் நடக்கும். என்ன தலையாட்டம் உட்காந்துருக்க, அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குன்னா என்ன சொன்னது சொல்லும்போது கவனிக்கணும்ல, என்ன சொல்கிறான்னு கேட்கணும்ல. சரி என்ன அர்த்தம், மோத்தில் ரியாக்ஷன் வரணும் பை, சொல்கிறத கவனிக்கணும் பை. சிலையா கல்லா மரமா, என்ன பை என்ன சொன்னாங்க? அவங்க நமக்கு மார்க்க சட்டங்களை சொல்லி கொடுத்தாங்க, நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நம்ம மௌத்து வரைக்கும் நம்ம தொழுதுட்டு இருக்கலாம். அந்த உஸ்தாது மௌத்தா போயிட்டாங்களோ, வெளியூர் போயிட்டாங்களோ, வேறு வேலைக்கு போயிட்டாங்களோ, நடக்குமா இருக்காதா? இப்படி ஷேഖுடைய ஞானம் கிடையாது. ஷேഖ் வந்தாங்க, உசூலுதீன் பாடம் சொல்லி கொடுத்தாங்க, அல்ல இஹ்சானுடைய பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இஸ்லாம் ஈமானோட முடிஞ்சு. இஸ்லாம் ஈமான் வந்து ஸாஹிரி உலமாக்களை கொண்டு கற்றுக்கொள்ளலாம், அவங்க மூத்தா போனாலும் பின்பற்றலாம் அர்த்தம். அது அதில் முடிச்சிட்டாங்க தாலிமாத்தில். மீதி உண்டான இஹ்சான் தக்வா தௌஹீத் இருக்கு, இதை ஷேഖ் சொல்லி கொடுத்து அவங்க போயிட்டாங்க, நாம வாழ்நாள் அமல் செய்யலான்னு கிடையாது. அவங்க கூட இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் இஹ்சான் செய்யும். இல்லைன்னு செஞ்சு பாரு, நீ முடியவே முடியாது. தக்வா செஞ்சு பாரு, இஸ்மத்துக்கு செஞ்சு பாரு, முடியாது ஷேഖுடைய துவா இல்லாமல். அந்த ஷேഖ் உன் கூட இருக்கணும், நீ அவங்க கூட இருக்கணும். உன் கல்பில் அவங்க இருக்கணும், அவன் கல்பில் நீ இருக்கணும். அந்த முஹப்பத் ஷர்த் அஸீம்ட்டாங்க ஷேഖ்னா. அதிகமாக சொல்லுவாங்க முஹப்பத் ஷர்த் அஸீம். அது இல்லாமல் இஹ்சான் செய்ய முடியாது. நீ ஹக் ஸாஹிர் பசூரத் ஷை செய்ய முடியாது, லஸ்ஸத்தே வராது.
என்னப்பா வரவே வர ஷேக்குடைய தாலுக்கு கூட்டி பிரிஞ்சுட்டாரு. இல்லை தாலிமும் வாங்கியாச்சே, 10 வருஷம் என்ன 20 வருஷம் என்ன 30 வருஷம் ஷேக்குடைய தாலுக்குள்ள இருந்தார். ஷேக்குடைய தாலுல கூப்பிட்டு ஷேக்கை மொத்தா போயிட்டாங்க. ஷேக்கு கல்பில் இருப்பாங்க, ஞானம் இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஷேக் வேறில் இருக்காங்க, நீ அமெரிக்கா போயிட்டு தன்னோட சந்திப்பே இல்லை 10 வருஷமா. ஆனால் அவங்க கல்பில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க கல்பில் நீ இருக்கிற, ஞானம் இருந்துக்கிட்டே இருக்கும். விதர்ப்பம் ஏற்பட்டு, எத்ராஸ் ஏற்பட்டு, மனக்கசப்பு ஏற்பட்டு ஷேக்கை விட்டு தூரம். இவர்கிட்ட என்ன பெருசாக இருக்குது, எல்லாரும் மாதிரி தான் இருக்கிறாரு. மாலி ஹாதர் ரசூலியா குலுத்தாமோ எம்ஷிஃபில்ல சுவா. ரசூலுக்கு என்ன நம்மளை மாதிரி தான் சோறு திங்கிறாரு, நம்மளை மாதிரி தான் பேசுகிறாரு, மனம் கடத்தல் வளர்த்துறாரு, சம்பாதிக்கிறாரு, ட்ரெஸ் கொடுத்துறாரு, நமக்கு ஒரு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா பாருங்க. அந்த மாதிரி போயிட்டால் அதற்கு பின்பு அந்த ஞானம் உனக்கு இன்பம் அளிக்காது. ஞானத்தில் ஒரு தோய் விழுந்து போயிடும். அஞ்சுங்களா, லஸ்ஸத் கல்பட்டு போயிடும், எஹ்சான் போயிடும், தக்குவா போயிடும். தௌஹீத் ஹக்தார் பசூரத்தை செய் மஹ்லூக் நமூதுமே அக்கை வஜூதுக்கும் மல்ஹூஸ் இருக்குன்னா திருஷ்டியுடைய தோட்டத்தில் அல்லாஹுடைய வஜூதை நீ கவனிக்க வேண்டும். இதுனா ராஹே மாரிஃபத்துடைய தக்குவா முடிஞ்சு கற்றுக்கிட்டோம். ஷேகை விட்டு தூக்கிட்டு தூரமாக போயிட்டோம், நம்ம தனி கடை ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம மாரிஃபத் தக்குவா ஏன் நம்மள்கிட்ட வராது, வரவே வராது. ஏன்னா இந்த ஞானம் பேஸ்டு ரசூல்லேருந்து அப்படி தான் வரும். எல்லாம் விளங்கி அவனுடைய எந்த அமலும் மக்பூல் இல்லை, அவனுடைய இர்ஃபானும் மக்பூல் கிடையாது. தூரமாக போயிட்டான், ஷேக் நவுந்துட்டான்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு எல்லா இல்மும் கற்றுக்கிட்டாரு, 5 தொழுகை நோம்பை கற்றுக்கிட்டாரு. பெருமாள் விட்டு பிரிஞ்சு போயிட்டார், தனியாக தொழுகிறாரு. பள்ளிவாசலே எரிங்கன்றான். நான் பெருமானார் மீது மனக்கசப்புக்குன்னு சொல்கிறத விட சொல்ல சண்டை போட்டுலாம் போடல, சொல்ல மஸ்ஜித் நபி தொழுகன்னாங்க. பெருமாண்ட அனுமதி வாங்காமல் தனியாக ஒரு பள்ளிவாசல் கட்டிட்டானோ. திறப்பு விழா ரசூல்லா கூப்பிட்றானோ, யார் சொல்ல நீங்கள் ரிப்பன் வெடி திறந்து வைங்களேன் அப்படி. யார மனசில் என்று கேட்காம செஞ்சுட்டாங்களேன்னு மனக்கசப்பு. அப்போ அந்த மனக்கசப்பு தான் வித்தியாசங்கிறது. ரசூலுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு வந்து பாருங்க. பெருமானா விட்டு ஒதுக்கி நீங்கள் என்ன மஸ்ஜித் நான் தனியாக கட்டுறேன், நீங்கள் என்ன காபா கட்டுறீங்க நான் தனியாக கட்டுறான் பாருங்க. அப்ரஹா ஒரு காபா கட்டினா இல்லையா, சனால யார் அவர் இந்த காபா இடிக்க வந்தால் அபாபில் பறவை வந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் என்ன மஸ்ஜித் நபியில் ஒரு மஸ்ஜித் கட்டுறதா, நாங்கள் ஒரு மஸ்ஜித் கட்டுறோம் பாருங்க. பெருசாக போயிட்டீங்களா? நான் கட்டுறேன் பாருங்க. அப்படின்லாம் அவன் சண்டை போட்டுலாம் போல, ரொம்ப தாழ்மையாக நம்ம யாரை சொல்ல நாங்கள் தூரமாக இருக்கிறோம், கூஃபாவில் நாங்கள் ஒரு மஸ்ஜித் வரக்கு ஒரு 10 கிலோமீட்டர் கஷ்டமாக இருக்கும், நாங்கள் ஒரு மஸ்ஜித் கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அன்மீதியாக கேட்டுட்டு கட்டி முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து தாங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு. அப்படியாம்மா சொல்ல திறந்து வைக்கிறேன்னு சொல்ல, திறந்து வைக்கலன்னு சொல்ல. அப்படியாம்மா இந்த தபூக் போடுறதுக்கு முடிச்சுட்டு பேசிக்கலாமே அப்படின்ட்டான். நான் வரேன் திறந்து வைக்கிறேன்னு சொல்ல, திறந்து வைக்கலன்னு சொல்ல. போயிட்டு வந்தாங்க, நல்லா சொல்லிட்டான். இடிச்சு தூளாக்க ஆளை விட்டு அடிச்சு நொறுக்கி பள்ளிவாசை இடிச்சு எரிச்சு அந்த இடத்த குப்பை மேடாக்கிட்டாங்க. ஊர் குப்பையில் அங்கே தான் கொட்டணுன்ட்டாங்க. மஸ்ஜித் தானே கட்டினான், இப்போ தப்பான வேலையை செஞ்சான் அவன். மஸ்ஜித் தானே கோயில் கட்டலைங்க, செலை வைக்கலையேங்க. கோயில் கட்டல, செலை வைக்கல, சர்ச்சை எழுப்பல. ஆனால் என் நபியுடைய மனசில் உள்ள முகப்பத்தை அறியாமல் செஞ்சுட்டானோ. எரிச்சு இந்த ஹாம்பல் ஆக்குறது மட்டும் இல்லாமல் அது கியாமத்துக்கும் குப்பை மேடை. இப்பவும் குப்பை மேடை தான் இருக்குது. போய் பார்த்தோம் இந்த தடவை போகும்போது நாங்கள் காமிச்சாங்க போகிறோம். இந்த குப்பை மேடு தான் வந்து பள்ளிவாசல். முந்திலாம் வந்து கழிவுகள் கொட்டுவாங்களாம், ஆடறதுக்கு மாடர் குப்பை. இப்போ அந்த இடத்துல என்ன கொட்டுறான்னு கேட்டால் இந்த கட்டிட கழிவுகளை கொண்டு கொட்டுறானோ. அந்த கழிவு அப்படி இருக்குது அந்த இடம். அந்த இடத்த கட்டுப்படுத்திருக்காங்க, மஸ்ஜித் கட்டின இடத்த சுற்றி இது போட்டு வச்சுட்டாங்க வெளியே. அந்த கட்டிட கழிவுலாம் இருக்குல்ல, கம்பி கிம்பி உடஞ்ச டைல்ஸ் எல்லாம் குடிச்சிருக்கானோ, இன்னும் குப்பை மேடாக தான் இருக்கு. மஸ்ஜிதே லிரார்னு பேர் அதுக்கு. லிரார்னா என்ன, பெருமானுடைய கல்புல
விசுவாசத்துக்கு மாற்றமா கட்டப்பட்ட பள்ளிவாசல். இது பேர் மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா. மஸ்ஜிது நபவி இருக்கே தக்வாவில் கட்டப்பட்டது, செங்கல்ல கட்டப்பட்டது இல்லை, செங்கலால் எடுக்கப்பட்டது இல்லை, ஒன்றும் தக்வாவால் கட்டப்பட்டது. என்ன தக்வா? தக்வா என்ன அந்த இடத்துல ஜி? فمن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. ரசூலுடைய இஷ்க் தாங்க தக்குவாங்க. அல்லாஹ்வுடைய ஷாயிரை யார் கண்ணியப்படுத்துறாங்களோ அதுக்கு பேர் தான் தக்குவா. குர்ஆனை கண்ணியப்படுத்துறது, குர்ஆனை கொண்டு வந்த ரசூலை கண்ணியப்படுத்துறது, குர்ஆனை கொடுத்த அவுலியாக்களை கண்ணியப்படுத்துறது, இறை ஞானங்களை கொடுத்த ஷேகமார்களுக்கு அர்ப்பணமாகிறது, விளைஞ்சுங்களா, ரசூலுக்கு தன்னை குர்பானாக்குறது, இதுக்கு பேர் தான் தக்குவா. அப்போ அந்த காதலால் கட்டப்பட்டதுக்கு பேர் தான் மஸ்ஜிது நபவி. செங்கல் அல்லது ஒவ்வொரு சஹாபியோட காதல் நிற்கிது அப்படி சொல்றதெல்லாம். அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், அப்படி இவருடைய காதலால் கட்டப்பட்டது. அதனால அந்த மஸ்ஜிதுக்கு ஈடு இணையே கிடையாது. காதல் பள்ளிவாசல் அது. இல்ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா. இப்போ இவங்கெல்லாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜித் ஏன் இடிக்க சொன்னாங்க? இடிச்சு எரிச்சிட்டாங்க, தூள் தூளாக்கி எரிச்சு, என்ன ஊற்றி அதையும் எரிச்சு சாம்பலாக்கி குப்பைமேடு. இன்ன வரைக்கும் அந்த இடம் குப்பைமேடாக தான் இருக்கு. திரும்ப எல்லாம் எடுத்து கட்டல. பக்கத்தில் நிறைய மஸ்ஜித் கட்டுச்சு, அந்த இடத்துல மஸ்ஜித் கட்டவே விட மாட்டேன். கியாமத் வரைக்கும் யாரும் கட்ட மாட்டாங்க. சொல்ல குப்பைமேடாக இந்த குப்பைமேடு தான் விடு. பெருமானார் சொல்ல குப்பைமேடாக்கிட்டாங்க, இன்ன வரைக்கும் குப்பைமேடு தான். சில பிற்காலத்து கட்டலாம், இடம் தான் விசாலமாக கட்டலாம்ல, கட்டவே இல்லை. என்ன தப்பு நடந்துச்சுங்க? பெருமானார் மீது மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சு. அவன் தொழுகையும் மக்பூல் இல்லை, அவன் பள்ளியும் மக்பூல் இல்லை, அவன் நோம்பும் மக்பூல் இல்லை, நேரடியாக மோதிக்கவும் இல்லை, எதுவும் மக்பூல். மாதிரி ஷேகின் மேல் அவன் கல்புக்குள்ளார இருந்து ஒரு ஆட்சேபனையும் அவங்க சாதாரணமாக நினைக்கிறது, அவங்க மட்டமாக நினைக்கிறது இருந்தால், இதுவரை நீ வாங்கிய அவனுடைய எல்லா அமல்களும், அவங்க வாங்கின ஃபைசானும் சுத்தமாக ஜாரியாக கட்டாயிரும். இஷ்க ஷேக் இல்லைன்னா ஷேகம் அப்படி தான், ஷேக்குடைய கான்தானில் உள்ளவங்களும் சரி தான். என் சர்க்காருடைய பேர பிள்ளை வந்தார் ஜி, என் சர்க்காருடைய பேர பிள்ளை. அந்த பேர பிள்ளை அவங்க 1வது முறாலேருந்து எங்கிட்ட தான் ஓதுனாங்க, இப்போ தாசில்தார் வரைக்கும். ஆனால் ஒட்டுமொத்த சபையில் எல்லாத்த முன்னாடி 1000 பேருக்கு மத்தியில் ஜி கதப்பா செஞ்சனா இல்லையா? பார்த்தீங்களா நீங்கள்? அவங்களுக்கு அவங்களோட கான்தான் கியாமத் வரைக்கும் வந்தாலும் நம்ம அவங்கள குலாம் தான். அவங்களுடைய கொல்லு பேரனுக்கு கொல்லு பேரை வந்தாலும் அவங்கள குலாம் தானே. அந்த இஷ்கு அவன் கல்வியில் இருந்தால்தான் ஒரு நாக்கில் ஃபைசான் வரும், ஞானம் வரும், குரானுடைய விளக்கங்கள் வரும், ஹதீஸுடைய விளக்கங்கள் வரும், ஞானம் வரும், உன் சொல்ல ஃபைசான் வரும். இல்லைன்னா செத்து போன பேச்சு தான் அவன் ஆயிருந்து வரும், எல்லாம் பொய்யும் புரட்டும். ஃபைசான் முன்கத்தைன்னு அர்த்தம். அப்போ ஷேகுடைய தல்கீனை கொண்டு தான் உன் சொல் சீர் பெறும். தல்கீன் முடிஞ்சு போயிடும் ஷேகுடைய வஃபாத்துக்கு பின்னாடி. தல்கீன்னா தாலீமை கொண்டு தான் உன்னுடைய நாவு சீர்திருந்தும். ஷேக் மூத்தா போயிட்டாங்க, தாலீம் நின்று போயிடும், தல்கீன் நிற்காது. ஏன்னா உடல் தான் மூத்தா போகுது, கல்பு மூத்தா போல. ஆலமே பர்சக்ல ஹயாத்தா இருக்காங்களப்பா, அவங்க ஆலமே அஜிசாமில் மூத்தாயிட்டாங்க. பர்சக்ல இருக்கிறாங்க, ஆலமே அருவாள் இருக்கிறாங்களே, பர்சக்ல இருந்து தல்கீன் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கல்பிலிருந்து கல்பு. அப்போ எப்போவெல்லாம் அவன் கல்புல ஹக்குடைய சிந்தனை வருகிறதோ ஷேக்குடைய தல்கீன்னு விளங்கிக்கும். எப்போல்லாம் அவன் கல்பில் வந்து மனசு சஞ்சலம் அடைகிறதோ, சோர்வு அடைஞ்சு போய் உட்காந்துருக்கோ, அந்த ஷேக் ஒன்றை விட்டு தகாஃபுல் ஆகிட்டான்னு விளங்கி. ஏதாவது நீ மரியாதை குறை செஞ்சிருப்ப. அவங்க தவஜ்ஜுஹ் தான் உன்னை மேலே கொண்டு போகும். उनकी एक तगाफुल से टूटते दिल कितनी, उनकी एक तवज्जुह से
इतने जख्म भरते हैं उनकी एक तवज्जो से, इतने जख्म भरते हैं उनकी एक तगाफुल से, टूटते दिल कितनी. அவர்கள் ஒரு நிமிடம் கண்ணை என் நேசன் திருப்பி கொண்டானே, ஆனால் என் நேசன் தன்னுடைய கவனத்தை என்னை விட்டு ஒரு நிமிடம் திருப்பி கொண்டால் எத்தனை எத்தனை உள்ளங்கள் எல்லாம் உடைந்து போகிறது. ஒரு நிமிடம் அவர்கள் புன்னையோடு திரும்பி பார்த்தார்களே, ஆனால் அந்த அந்த காயங்கள் எல்லாம் 1000 காயங்களும் ஆறி போகின்றன. उनके एक तवज्जो से इतने जख्म भरते हैं उनके एक तगाफुल से, टूटते दिल कितनी उनकी एक तवज्जो से, इतने जख्म भरते हैं उनकी एक तवज्जो से, इतने जख्म भरते हैं. அவர்களுடைய தவஜ்ஜு வந்தால்தான் நீ மர்த்தபா உனக்கு ஜாய். நீ சாலிஹீன்கள் இருப்ப, ஷஹதாக்குள்ள மர்த்தபா, நீ சித்தியக்கினுடைய மர்த்தபா, நீ முகர்ரபினுடைய மர்த்தபாவுக்கு அந்த தவஜ்ஜு தான் உன்னை கொண்டு போகும். அவங்க தவஜ்ஜு தான் கொண்டு போகும். அவங்க ஜிஸ்மன் இப்போ போயிட்டாங்கம்மா, சுத்தமாக ஷேக் காணா போயிடல. அப்படி நினைக்கிறது குஃபுர் ஆயிரும், இஸ்லாத்துக்கு முரணானது. என் ஷேக் மூத்தா போயிட்டு சுத்தமாக காணா போயிட்டாங்க நினைக்கிறது. ஜிஸ்மு தான் மறைஞ்சிருக்கு. கல்பில் நமக்கும் கனெக்ஷன் தான் இருக்கு. அவங்க தலக்கீன் செஞ்சுட்டே இருப்பாங்க வாழ்நாளெல்லாம். தாலீம் நின்று போச்சு, தலக்கீன் செய்வாங்க. இல்கா ரூஹிலிருந்து ரூஹ் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதன் காரணமாக தான் நம்ம ரூஹில் இஷ்டு வருது. இஷ்டு வந்து ரூஹு சம்மந்தப்பட்டது. இத்ராக் இருக்கேம்மா, ஜிக்ர் இருக்கே கல்பு சம்மந்தப்பட்டது. ஜிக்ர் சம்மந்தப்பட்டது, இஷ்கு சம்மந்தப்பட்டது. இஷ்கு வந்து ஆலமே அருவாக உள்ளது, ஆலமே அம்சாலில் உள்ளது கிடையாது. நீங்கள் பாடம் படிக்கலையே, ஆலமே அருவாடு ஜாலிம் என்ன வருது? இதனுடைய ஆலமே அருவாட தாரீஃப் சொல்லுங்க பாய். சொல்லுங்க, ஆலமே அருவாவுடைய தாரீம் என்ன, தாரீஃப் என்ன? சொல்ல மாட்டேங்க, சுத்தமாக மறந்துட்டீங்க தாலீம் எல்லாம். 3 ஆலமுங்க சொல்லுங்க பாய். ஆலமே அருவாடு ஜிஸ்கி உருதுல சொல்லு, தமிழ்ல சொல்லு. தமிழ் எடு. அது இருக்கும் என்பது சுபூத் ஆக்கப்பட்டிருக்கும். जिसके सबूत हो लेकिन मुशाहदा में ना हो. आलम अरवाह तारीफ रंग वजन खिरक इल्तियाम மாத்தா முத்தத்து சூரத்தோ ஷக்கல் எல்லாத்தை விட்டும் பரிசுத்தமான எது? ஆலமே அருவா. இன்னைக்கு நீங்கள் அசலை விட்டுட்டு ஃபரஹின் பக்கம் போயிட்டீங்க எல்லாருமே. தாலீம் தான் அசல், அதை கொண்டு தான் ஞானங்கள் பெறும். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபரஹின் பக்கம் போய் ஹாஜானத்தை விட்டு தாலீம் இல்லையா? அது வெத்து விளையாட்டுக்கு அதில் போயிட்டீங்க. என்ன போட்டிருக்கேன் எடுபை. இந்த ஆலமே அருவாகல உண்டான ரூ இஷ் ஹியால் உலூஹியத்துடைய பாடத்தில் பாருங்க, கடைசியில் கிதாப் எடுத்து நம்ம இஷாராத்தை சொல்லுக்கு. என்னத்தை போய் பாடம் பார்த்தீங்க போங்க जी. आलम अरवा जिसका सबूत है और मुशाहदा में न आता है. आलम गैब अम्र. आलम अरवा तारीफ है ना, जिसका सबूत है. तमिल को இல்லையா? என்ன போட்டிருக்கு படி. जिसका सबूत हो இல்லையா? இங்க இதற்கு சுபூத் இருக்கும், ஆனால் முஷாஹாதால் வராது. ஆனால் தெளிவாக போட்டிருக்கேன். அப்புறம் தாலீம் எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு, மனப்பாடம் பண்ணி எழுதி விட்டாச்சு, காத்திர விட்டாச்சு. ஜிஸ்கா சுபூத் ஹோ லேக்கின் முஷாஹதாமே நா ஹோ. இந்த ஆலமுடைய என்ன இருக்கும் இதில்?
रंग न वजन सूरत न शक्ल बेसूरत बेरंग यानी आलम नूर। इसमें रूह इश्क ख्याल दाखिल है இருக்குல்ல தமிழ்ல படி इसमें रूह इश्क ख्याल दाखिल है। अब आलम अरुवाहல உள்ளதான் இஷ்க் என்ன பை இஷ்க் எங்க உள்ளது அப்போ கல்புல ஒரு இஷ்க் வருதுன்னா ஆலமே அருவாஹிலிருந்து ஷேக் சொல்லி கொடுத்துட்டு இஷ்கே வரும் இல்லைன்னா இஷ்க இலாஹி கல்புல வராது இஷ்க ரசூலும் வராது கல்புல அருவாஹில் உண்டான இஷ்க் வராது சும்மா ஜிஸ்மன் வரக்கூடிய காமம் வேணா வரும் இதுக்கு பேர் இஷ்க் இல்லை ஒரு மொபைலை நேசிக்கிறான் அது எறும்பு கூட நேசிக்குது அது பொண்டாட்டியா நாய் கூட நேசிக்குது ஆடு மாடு நேசிக்கும் அந்த இஷ்கா இது ஆடு மாடு இந்த முன்னாடி விரும்புதில்லப்பா ஆடு மாடு கழுதை குதிரை குருவி காக்கா ஜி எல்லாம் ரெண்டும் கூட கட்டி சந்தோஷமாக வசிக்குதுங்க அது பொண்டாட்டி அது லவ் பண்ணுது கொஞ்சம் ஜி இதுக்கு பேர் அல்ல இஷ்க் இஷ்க இலாஹி இஷ்க ரசூல் நினைஞ்சுங்களா இது ரசூல் இருந்தால் வரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சஹாபாக்கள் கல்புகளில் கொடுத்தாங்க சஹாபாக்கள் தான் தாபிஈன்கள் கல்புல உண்டாக்குனாங்க அவங்க இருந்து உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா இஷ்க இலாஹி வராது கல்புல காது வராது அப்போ தலீம் முடிஞ்சு போச்சு தல்கீனும் இல்காவும் முடியவே இல்லை தவஜ்ஜு தசர்ருஃப் துவா முடியவே இல்லை ஷேக்குடைய தசர்ருஃபும் தவஜ்ஜும் துவாவும் ஆலமே சர்க்கார் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போய் ஆலமே பரஸக் போன பின்னாடியும் நடந்து கொண்டு தான் இருக்கும் அந்த தவஜ்ஜுவை கொண்டு தான் நீ உன்னுடைய தரக்கியாத் ஷேக்குடைய தவஜ்ஜு மாறிச்சுன்னா தரக்கியாத்து போயிடும் எல்லா இல்மும் ஷேக்கு கற்றுக்கிட்டோம் மிச்சம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற டேப் ரெக்கார்டில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது பார்த்துக்குவோம் இனி எனக்கும் ஷேக் என்ன தொடர்புனா ஒரு காலம் நீ இஷ்க இலாஹில் வர முடியாது இஷ்க இலாஹியுடைய ஸ்டார்டிங்கே இஷ்க ஷேக் தான் ஃபனாஃபில்லாவுடைய ஸ்டார்டிங்கே ஃபனாஃபி ஷேக் தான் ஃபனாஃபி ஷேக் ஃபனாஃபி ரசூல் ஃபனாஃபில்லா இந்த சுன்னத்துக்கு மாற்றம் செய்யவே முடியாது வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா ஒரு காலத்துக்கு மாற்றம் செய்யவே முடியாது நான் ஃபனாஃபி ரசூலை ஃபனாஃபி ஷேக்கை விட்டுட்டேன் என் ஷேகர் இடத்துல நான் ஃபனாவாரதை விட்டேன் அவங்களோட இஷ்க கல்வை விட்டு எடுத்துட்டேன் ஃபனாஃபி ரசூல் இருக்கிறேன் ஃபனாஃபில்லால் இருக்கிறேன் தொழுதுக்கோ நோன்பு வச்சுக்கோ குர்ஆன் ஓதிக்கோ அந்த இஷ்கம் கல்பில் வராது துடிப்பு வராது காதல் வராது லஸ்ஸத் வராது اللهم إني أسألك لذة النظر إلى وجهك والشوق إلى لقائك في غير ضراء مضرة ولا فتنة مضلة உன்னை பார்ப்பதில் இருக்கிற இன்பத்தை கூட அல்லான்னு பெருமான் கேட்டேன் அது வரவே வராது ஒரு காலம் விளந்தவை எல்லாம் ஞாபகம் வச்சுங்க வாழ்நாள்லாம் ஞாபகம் வச்சுங்க ஷேக்குடைய ஜிஸ்மு மறைஞ்சிரும் கண்மோட்டு ஒரு காலத்தில் எத்தனை வருஷம் இருக்கும் இன்னும் 10 வருஷம் இருக்கும் 20 வருஷம் இருக்குமோ 4 வருஷம் இருக்கும் 3 வருஷம் இருக்குமோ எத்தனை யாருக்கு தெரியும் ஷேக்குடைய நசர் அவங்களுடைய ஜிஸ்மு மறைஞ்சு வரும் கண்ணை விட்டு ஜிஸ்மு மறைஞ்சு வரும் கல்பு விட்டு மறையக்கூடாது அது கல்பில் இருக்கும் காலமெல்லாம் தாலீம் வரும் இன்னும் சொல்ல போனால் நீ தாலீம் பேசும்போது நீ நவுந்துரு கல்பில் அவங்கள சேரை போட்டு உட்கார வச்சிரு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நேரமும் புதுசு புதுசாக தான் வரும் ஆச்சரியப்பட்டு போகிற மாதிரி வரும் நேற்று எங்கள் பாபா ஃபோன் போட்டிருந்தாங்க நடிஜாமல் தூக்கம் வரலன்னு எடுத்து உங்களுடைய பழைய பயான் கேட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த பயானை கேட்டுட்டு இருந்தேன் சரி ஆயாத் ஹதீஸ் விளக்கம் சொல்கிறீங்க இந்த விளக்கம் இந்த தஃசீர்லையுமே இல்லை ஆனால் பொருத்தமான விளக்கமாக இருந்துச்சு ரொம்ப துவா செஞ்சேன் உங்களுக்கு ஆக வேண்டி அப்படி எங்கள் பாபா ஃபோன் அடித்தாங்க நேற்று நிக்காஹ் மஜ்லிஸில் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் ஜி ஹவல்து அம்ரி இலைக் வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வல்ஜஅது ظஹரி இது ஃபைஸ் நேரத்தில் ஃபைஸான்னு பார்த்து அஸ்லம்து நஃப்ஸி இலைக் ஆசாரில் வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்
அஃஆல் அப்படி அல்லாட்ட தவஜ்ஜு செய்கிறது. ஒவ்வொரு அம்ரி இலை குருடன் பார்வையில் ஒப்படைச்சிருவான். சிஃபாத்தில் அல்ஜத்துல் ஹரி இலை மஸ்ஹர் வந்து ஜாஹிர்கிட்ட ஒப்படைச்சிருவான் தன்னை. அல்ஜத்துல் ஹரி இலை இந்த விளக்கு நீ ஷரஹ் அந்த ஹதீஸுடைய ஷரஹ், புகாரியுடைய ஷரஹ், முஸ்லிமுடைய ஷரஹ், ஆயிரக்கணக்கான கிதாபு ஷரஹ் இருக்குது. இந்த விளக்கம் எடுத்து பார்த்துருவீங்களா? கிடைக்காது. ஃபைசான ஷேக் ரஹ்பத்தவும் ரஹபத்தன் இலை, நம்மளை கொடுத்தானேன்னு சந்தோஷம், கொடுத்துட்டானே எப்படி பாதுகாப்போன்ற பயமும் இருக்கும். அதான் ரஹ்பத்தன் ரஹபத்தன் இலை. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். ஜி மல்ஜானா என்ன, மஞ்சானா என்ன? இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் ஒரு ஃபுல்லாக விளக்கமாக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சுருக்கமான டைம் இருந்துச்சு. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று. ஒதுங்கும் இடம் ஒதுங்கும் நடுக்கு அர்த்தம் வச்சா ரெண்டுக்கு சொன்னான். அதெல்லாம் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். லஜான்னு சொன்னால் சேர்ந்து கொண்டான், போய் ஒட்டி கொண்டான், ஒட்டி கொண்டான். மல்ஜா சேருமிடம். மஞ்சா அப்படின்னா அவனை விட்டு வெருண்டோடி ஒதுங்கும், வெருண்டோடி விலகும், தூரமாகும் இடம் மஞ்சா, தப்பிக்கும் இடம். மல்ஜா ரஹபத்தில் வரும், மஞ்சா வந்து ரஹபத்தில் வரும். அவன் மீது ஆசை கொண்டால் கட்டிக்கொள்வதற்கும் அவன்தான், ஒட்டி கொள்ளவும் கட்டிக்கொள்ளவும் அவன்தான். அவனை விட்டு பயன் வந்தால் திரும்ப போய் சேர்ந்து கொள்வதற்கும் அவன்தான். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். தஃவீல் ஒப்படைச்சிட்டு அல்லாட்ட இப்படி ஒப்படைச்சிட்டால் உன்ட எதுவும் இல்லாமல் காலியாக போகிறது தான் உன்னுடைய இயற்கை. அதுதான் ஃபித்ரத். வெயின் மித்த மித்த அல் ஃபித்ரத். காலை எந்திரிச்சா வெயின் அசப்த ஹைரா, மறுபடியும் இன் அஸ்பத் அசப்த ஹைரா. ஜி இது நடந்து பாடம் சொல்கிறேன் பை, சுருக்கமாக குலாசை சொல்கிறேன். அப்புறம் என்ன ஹிலாஃபத்னா என்ன, அமானத்னா என்ன? அமானத்னா இஷ்கு, ஹிலாஃபத்னா ஃபனா ஃபனா ஃபின் நஃப்ஸ், खुद से फ़ानी हक से बाकी. இதுக்கு பேர் ஹிலாஃபத். வழக்கம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைமில். ஆமாம் வச்சுங்க என்ன பை. இந்த இப்படி விளக்கங்கள் சொல்லப்படுதேம்மா, இது ஷேഖின் மூலம் வரக்கூடியது. அவங்களுடைய தவஜ்ஜு நவுந்துச்சுன்னு வச்சுங்க. ஷேഖுடைய தவஜ்ஜு ஒன் ந துனியா மே லஸ்ஸத் ந தீன் மே லஸ்ஸத். நல்லா விளங்கும். ஷேഖுடைய தவஜ்ஜு உன்னை விட்டு பிரிந்தால் துனியாவிலையும் இன்பம் இல்லை, தீன்லேயும் இன்பம் இல்லை. உன் மனைவியிலையும் இன்பம் இருக்காது, உன் பிள்ளைகளில் சந்தோஷம் இருக்காது, உன் வியாபாரத்தில் சந்தோஷம் இருக்காது, கொடுக்கல் வாங்கல சந்தோஷம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஷேഖுடைய தவஜ்ஜு இல்லை என்று சொன்னால், ரசூலுடைய தவஜ்ஜு இல்லை என்று சொன்னால், நீ இன்னும் உணவில் டேஸ்ட் இருக்காது. கல்போட்டு காதில் போயிடுச்சுன்னா ஒருத்தன் உயிருக்குறான காதலி செத்து போயிட்டான். அவன் முழுக்க பிரியாணி வச்சு டேஸ்டாக இருக்குமா? அவனுக்கு சாப்பிடுவான். உள்ளம் விரும்பாது. உள்ளம் தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டை கொடுக்குறது. நல்லா வச்சுக்கோங்க. நாக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நாக்கு டேஸ்ட் கொடுக்குறது. புரிஞ்சுங்களா? உயிருக்கு உயிரான அவனுடைய நண்பனை யாரோ கொண்டுட்டாங்க. ஒருத்தர் நாளைக்கு தூக்கில் போட போகிறேன்னு சொல்லியாச்சு. அவன் விரும்பக்கூடிய உணவு, டேஸ்டான உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்குறான். டேஸ்ட்டாக இருக்குமா? அவனுக்கு முடியாது. அவனுக்கு இனிக்காது. ஒருத்தர் கேன்சர்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் பாதுகாப்பானாங்க. டாக்டர் இல்லைங்க முத்திருச்சுங்க, தேராதுங்க, இன்னும் ஒரு 10 நாள் 5 நாள் மீறி போனால் அவட்டே சொல்லிட்டாங்க எல்லாரும். உலகம் இனிக்குமா? அவருக்கு சுற்றுலா கூட்டி போகிறான்ப்பா, இனிக்குமா? எதுவுமே இனிக்காது. ஊட்டி கூட்டி போகிறேன், அங்கே கொடைக்கானல் கூட்டி போகிறேன், சுற்றுலா மூணாறு கூட்டிகிட்டு போகிறேன், வா சுற்றிட்டு வரலாம். இனிக்குமா? டேஸ்டாக இருக்குமா? இருக்கவே இருக்காது.
அதில் இன்பம் வராது பை அவனுக்கு, லஜ்ஜத் வராது. ஏன்னா மீள முடியாத ஒரு சோகம் அவன் கல்புல உண்டாயிருச்சு. இன்னும் 1 மாசம் நீ போயிடுவ. எதுவுமே லைக்காது. முஃபீத் தாலிபின்னு நினைக்கிற ஒரு கதை போட்டிருக்காங்க. சின்ன ஒரு ராஜா இருக்காப்லையே, அவர் ரொம்ப குண்டு, 200-300 கிலோ ஆயிட்டார். நல்ல சாப்பாடு கேட்க ஆள் கிடையாது, வேலை இல்லை, உழைப்பு இல்லை. என்னை குண்டா இருக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்திரிக்கக்குள்ள எனக்கு ஒல்லியாக்கணும், உலகத்தையே சேர்ந்த டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வாங்க. அந்த காலத்து வைத்தியர்லாம் அந்த மருந்து கொடுக்குறாங்க. சாப்பாடு கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க, இன்னத்தை போட்டு அளவாக சாப்பிடு, அதான் பேசாதீங்கிட்ட. சரி இந்த மருந்து மட்டும் சாப்பிடுங்க ஆச்சுங்களா, 1 வாரம் கழிச்சு சொல்லுங்கன்னு 1 வாரத்தை ஓடிடணும், எங்கேயாவது நாட்டை விட்டே ஓடிடணும். எவனும் கிட்ட இருப்பான். இவருக்கு யார் யார் மருந்து கொடுத்து தேர்த்த முடியும்? ராஜா நீங்கள் ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் குறைச்சிடலாம், ஒரு நாளைக்கு 1 லட்டு மட்டும் சாப்பிடுங்க. சரின்னு சொல்கிறோம். மண்ணில் பார்த்தா இவன் சாப்பிட்ற 20 லட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரே லட்டாக பிடிச்சாரு. ஏங்கன்னு கேட்டால் என்னை 1 லட்டு தான் சாப்பிட சொன்னார். 20 லட்டு சேர்த்து ஃபுட்பால் பெருசுக்கு 1 லட்டாக பிடிச்சிருது, அது சாப்பிட்றது. இன்னைக்கு தேருவான் அவனுக்கு வருத்தம். எத்தனை வைத்தியம் இருக்கானோ, ஒரு தினம் உடம்பை குறைக்க மாட்டானோ, இல்லை வேஸ்ட் தண்டம். ஒருத்தர் குண்டர் இருந்தார், ஒருத்தர் குண்டா. 2 சொன்னார். அவர் சொல்றாரு, ஹஜ்ரத் எத்தனையோ மருந்து சாப்பிட்டேன் உடம்பு குறையும். என்ன சாப்பிட்டா உடம்பு குறையும் ஹஜ்ரத்? என்ன சாப்பிட்டா? சாப்பிடாம இருந்தாலும் இதுவே சாப்பிடாம இருந்தாலே குறைஞ்சிடும். என்ன சாப்பிட்டா உடம்பு குறைக்கிறானோ அந்த கிலோ ஆயிடுச்சு. ஆஹா ராஜா விட்டு தெரியலையே, கடைசியாக ஒருத்தன் வந்து மாட்டினான் வைத்தியர். அவன் சொன்னான் ராஜாட்ட, ராஜா இதுக்கு ஒரே பார்க்குறேங்க, எனக்கு வந்து வைத்தியம் மட்டும் இல்லை, சில குறி பார்க்கறதுன்னு தெரியும். அதான் சொல்லுவேன், அது உங்களுக்கு உடம்பு குறைய வாய்ப்பு இருக்கா என்னங்கிறத குறி பார்த்துட்டுன்னு சொல்கிறேன். நான் அந்த கல்லில் தேர்ச்சி பெற்றுவேன். சரி சொல்லு, கை நீட்டுங்க. இப்படி கொஞ்ச நேரம் பார்த்தான், இப்படி திருப்பி முகமே கலவரமாக மாறிடுச்சு. யாருக்கு? ராஜா சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே, என் மேலே வருத்தப்பட மாட்டீங்களே, நீ தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? நடக்க சொல்லாமல சொல்ல. 4 மாதம் தான் டைம். உங்கள் வாழ்க்கையின் முடிவை அடைஞ்சிட்டீங்க நீங்கள், இதோட க்ளோஸ். உன் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மாதமா. நான் ஏதோ பொய் சொல்கிற மாதிரியோ இல்லை கற்பனை செஞ்சுக்கிற மாதிரியோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இதோ பாருங்க ஜெயில் பக்கத்திலே இருக்குது, உள்ளே போட்டிருக்கீங்க. 4 மாதம் 120 நாள் கணக்கு. அதுக்குள்ளே நீங்கள் மூத்தா போகலேண்டா, என்னை வெளியே கூட தலையை எடுத்துருக்கு. இவ்வளோ உறுதியே சொல்கிறேன் நான், நீ வெளியே அனுப்ப வேணாம், இந்த ஜெயிலே வச்சிருங்க. 4 மாதத்துக்கு இறுதியில் 120 நாள் முடிஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் மூத்தா போயிடுவீங்க. 4 மாதத்துக்குள்ளே எப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் மேக்ஸிமம் அதிகபட்சம் 4 மாதம் தான். 121வது நாள் நீங்கள் துனியாவில் ஹயாத்தாக இருந்தீங்கன்னா என்னை கூப்பிடுங்க, காலண்டில் குறிச்சுங்க, எல்லாரும் முன்னாடி வச்சு தலையை எடுத்துருங்க. இவ்வளோ சொல்லிவிட்டேன். இப்போ என் குறி என்றைக்குமே தப்புன்னே கிடையாது. குறி பார்த்துட்டு அது இப்படி சொல்லுவாங்களா யாராச்சும்? இந்த குறிகாரம் சொல்லுவானா? நான் சொன்ன தப்பாக இருந்தால் தலையை எடுத்துருங்கன்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அதே மாதிரி ஜெயிலையும் போட்டான். போட்டால் காலில் குறிச்சிக்கிட்டான். டேட்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இன்னைக்கு அப்படின்னு, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 7ன்னு குறிச்சிட்டான். அன்றைக்கி தான் மௌத்து. அன்னையிலேருந்தே அவன் படுத்த பாடு எல்லாம் கொண்டு வைக்கிறாங்க, ஃபாலுதா தூக்கிட்டு போ. என்னத்தை போட்டு சாப்பிட்டு என்னத்தை போட்டு சரிங்க வற்புறுத்தி பன்னாட்டி பிள்ளைங்கன்னா கொடுக்குறாங்க உனக்கு சாப்பிடுங்க. என்ன பிரியாணி சாப்பிட்டேன் என்ன சொல்லலாம். அவன் எல்லா சிந்தனையும் மாறிடுச்சு அவனுக்கு. எதுவுமே உள்ளே இறங்க மாட்டேங்குது. சாயாவோட குடிக்க மாட்டேங்கிறான். தண்ணி வச்சா 1 மணிக்கு தான் உள்ளே இறங்க மாட்டேங்குது. உள்ள
என்ன செய்யுது? எவ்வளோ உலகத்திலே டேஸ்டான சாப்பாடு கொண்டாலும் உள்ளே இறங்க மாட்டேன். அடுத்து யார்? சரிப்பா நான் போயிட்டா இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீ பார்த்துக்கோ, இந்த அரசாங்கத்தை நீ பார்த்துக்கோ, இந்த இதை நீ பார்த்துக்கோ, அடுத்த மந்திரியோட பார்த்துக்கோ, எல்லாம் நியமிச்சுட்டு இருக்கான். நாட்கள் கடைசியாக 1 மாதம் ஆச்சு, ஆள் அப்படியே ஒன்றும் சாப்பிடாம இழைச்சி ஒல்லியாக போயிட்டான். இன்னும் நாட்கள் நெருங்கினா எலும்பு தோலாயிட்டான். 120 நாள் ஆச்சு. அவன் தன் உடம்பை கவனிச்சுக்கிறதுக்கு டைம் இல்லை, அவனுக்கு கண்ணாடி பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு தான் சாவுன்னு கஃபன்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டான். கடைசியில் பார்த்தா சவுத்து மூத்தா போல. அடுத்த நாள் ஹயாத்தை எழுந்திரிக்கிறான். ஹயாத்தை கிளி பார்த்துக்கிறான். நம்ம விட்டுவாடா அவனை. இந்த பைத்தியக்கார பையில 4 மாதம் என் வாழ்க்கையிலே வேஸ்ட்டாக போச்சு. என் 4 மாதம் என் வாழ்க்கையில வேஸ்ட். ஒரு வேலை செய்கிற, ஒரு இடத்துக்கு போகல, எங்கேயும் போகல. சுற்றுலா போவேன், அங்கே போவேன், அதை போகிற இதுக்கு போவேன், வேட்டையாட போவேன், எங்கேயும் போகல. திருட்டு பயில சொல்லி வீணாக்கி ஏண்டா அடி வாக்கினேன். 120 நாள் கண்ணாடி வேறு பார்ப்பாங்கடா, சாவை வச்சு கையில் வச்சுக்கிட்டு. அப்படி இப்போ கண்ணாடி பாருங்க, பார்த்தா தான் அவனுக்கு தெரியுது ஆளே மாறிட்டான். வேற எந்த வைத்தியமும் உங்களுக்கு ஒத்து வராது. இது வைத்தியத்தில் ஒரு வைத்தியம். எங்கள் வைத்திய கேள்வி, இது ஒரு வைத்தியம். மரண பயம். என்ன பை? மரண பயம். இதில் உங்களுக்கு சரியாக போச்சு. இதுக்கு நல்லா போச்சுங்க. வைத்தியருக்கு பெரிய பரிசுலாம் கொடுத்து நினச்சிக்கணும், இப்போ தாண்டா நல்லா இருக்கு உடம்பு அப்படின்னு. இப்போ டாக்டருங்க இந்த குண்டர்கள்லாம் போனால் பேசாமல் குண்டர்கள் சட்டத்தை அதை உள்ளே வச்சிடணும். உள்ளே போய் ஒல்லியாயிருவாங்க. ஜெயிலில் போய் எப்படா வெளியே போகணும், குண்டர்கள் இழைச்சாதான் வெளியே போகணும், அந்த கவலையிலே உழைச்சி. இந்த குண்டர்கள் சட்டம் வச்சிருக்காங்க சார். அது குண்டர்கள் கிடையாது, அது பேப்பர்லாம் போட்டிருக்காங்க குண்டர்கள் சட்டத்தில் கைதுன்னு. ஆனால் கைது பண்ணாலும் ஒல்லியாக இருக்கான். பின்ன குண்டர் சட்டம் பேர் வச்சிருக்காங்க சார். சொல்ல மாட்டேங்கிறீங்க, தெரியல. அது இந்த குண்டாசுங்கிறானுல, குண்டாசன் அப்பர் குண்டா. குண்டர்கள்னா உடம்பு குண்டா இருக்கவங்க கிடையாது. குண்டர்கள்னா சமுதாயத்துக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள். ஜாமீன் 1 வருஷத்துக்கு வர முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன் குண்டரசன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி அந்த குண்டர்களை கொண்டு போய் 1 வருஷம் ஜாமீன் வர முடியாமல் வச்சு 1 வருஷம் கழிச்சு ஒல்லியாக வந்துடுவாங்க. அங்கே களி திண்டு. புரிஞ்சுங்களா? சரி, எதுக்கு சொல்ல வந்தேன் பை? எதுக்கு பேச்சு வந்துச்சு? மரண பயம் எப்போ அவன் கல்வியில் வந்துருச்சோ உலகமே டேஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. உலகத்திலே இன்பம். ஆமாம், உலகம் இனிக்குதுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சமாவது இஷ்கு இருக்கிறது தான் உலகம் இனிக்குது. இனிக்காது உலகம், துனியா இனிக்காது. கத்தப்படுது. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல் என்ன பை? லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல், தீன் இல்லாமல், ஹக் இல்லாமல், ரசூல் இல்லாமல், ஷரியத் இல்லாமல் துனியா ஒரு இன்பமா? ஷரியத் வந்ததாக கொடுத்தானே நம்ம வாழ்க்கை இன்பமாக்குவதற்கு, துன்பமாக்குவதற்கு கிடையாது. ஆற்றுக்கு கரை கட்டுகிறாள். எதுக்கான? ஆறு பார்க்க சந்தோஷமா கிட்ட போய் உட்காரலாம். நீ கரையில் உட்காந்துட்டு உள்ள காலை விட்டு ஆட்டலாம். கரை புரண்டு ஓடும் நேரத்திலும் கூட. என்ன? டேம் நிரம்பி 16 மதகுகள் திறந்திருக்கிறார்கள். டேம் நிரம்பிருச்சு, இனி ஒரு சொட்டு கூட இடம் இல்லை, ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த மிக வேகமாக நிரம்பி கொண்டிருக்கு. மணிக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு தண்ணி, மணிக்கு இத்தனை டன் தண்ணி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடிய அதில் அந்த 16 மதம் திறந்து விடுவான்ல. இந்த 16 மதத்துக்கு மேலே ஒரு பாலம் கட்டியிருக்கான். அங்கே இருந்து எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறானோ சந்தோஷமா. ஹைன்னு கரை புரண்டு ஓடுது, கரையை தொட்டு ஓடுது. எது? கொள்ளிடம் ஆற்று பாலம் வரைக்கும் தண்ணி ஓடுது. பாலத்தை நின்றுட்டு எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறானோ. செல்ஃபி எடுத்துக்கிறான். எல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த அந்த பாலம் கட்டியிருக்கான். அதில் பாலத்தில் இது இருக்கிற கைப்பிடிச்சவர் அதில் தூக்கி பையனை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான். இதெல்லாம் எதனால?
கரை கட்டி அணை கட்டி என்ன அப்படியே அவுத்து விட்டுருந்தா ஆட என்ன ஆகும்? செல்ஃபி அடிப்பேன் நீ? ஊரே அடிச்சுட்டு போயிரும் போய். அணைகளும் கரைகளும் இல்லை என்றால் இன்பமா இருக்குமா? வாழ்க்கையே துன்பமா இருக்கும். ஆறு உனக்கு சுற்றுலாத்தலமா இருக்குமா? அது அப்படியே சுற்றி வளைச்சு கொண்டு போயிடுவோனே கடலுக்கு. பை ஷரியத்திற்கே அவன் வாழ்க்கையை இன்பமாக்குறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நல்லா யோசிச்சுப்பாரு. இன்னவரை திருமணம் செய்யலாம், இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது. இந்த நேரம் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நீ படுக்கணும், இத்தனை மணிக்கு நீ லோஹர் தொழுவணும், இத்தனை மணிக்கு அசர் தொழுவணும். நீ சுதந்திரமாக மகரி 6 மணிக்கு படுத்து தூங்க முடியுமா? இஸ்லாம் மூமினான மனுஷன் தூங்க முடியாது. நீ மகரி தொழுவணும், இஷா தொழுதுனா படுத்துக்கோ. பஜ் தொழுகாமல் 7 மணி வரைக்கும் தூங்க முடியாது. 3 மணிக்கு படுத்துங்க, 8 மணிக்கு எந்திரிக்க முடியாது. எந்திரிச்சு பஜ் தொழுதாகணும். நோன்பு வைக்கணும், வச்சுதான் ஆகணும். இந்த ரம்ஜான் மாதம் நோன்பு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதம் தள்ளி நம்ம ஷவ்வால் வச்சுக்கிறேன், ஒரு மாதம் நடக்காது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் வச்ச நேரம் தான் உனக்கு வாழ்க்கை இன்பமாக இருக்குது. இன்னவரை பார்க்கலாம், இன்னவரை பார்க்கக்கூடாது. அதனால நீ யாரை பார்க்கிறாயோ அவர்களோட இன்பம் வரும். எல்லாரையும் பார்க்கலான்னா அவன் இன்பமே இல்லாமல் போயிடும். ஷரியத் அல்லாஹ் தஆலா உனக்கு இன்பம் கொடுத்து, இன்னும் சாப்பிடலாம், இன்னும் சாப்பிடக்கூடாது. அப்போ அல்லாஹ் தஆலா ரசூலுடைய இஷ்கு தான் உன் வாழ்க்கையை சுகமாக்குகிறது. அவங்களுடைய ஷரியத்தான் உன் வாழ்க்கையை இன்பமயமாக்குகிறது. அலஞ்சா இல்லையா பை? அப்போ ஷேഖுடைய அந்த முந்தானம் இருக்கே எப்போவுமே அவனுக்கு தேவைப்படும். அவன் அதை கொண்டு தான் தாலீம், தல்கீன், இல்கா, தவஜ்ஜு, தசர்ருஃப், துவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரொம்ப நேசிச்சாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? அவங்க பிள்ளைங்களாம் அண்ணன் தம்பிங்களாம் இன்னும் எப்போ பார்த்தாலும் யூசுஃப்ன்ட்டே இருக்கார் வாப்பா. அது என்ன? அதுக்கு முன்னாடி இந்த யூசுஃப்னே எங்கள் வாப்பா சொல்கிறேன், எங்கள் பக்கம் தவஜு செலுத்த மாட்டுறாங்க. அதனால் யூசுஃபை நவுத்திடுவோம். நவுத்திட்டா வாப்பாவுடைய தவஜு உங்கள் மேலே உருக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுடைய தரக்கியாத் ஏற்பட்டுரும். ஆயிடுச்சு. இது காலுல யூசுஃபு அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா. யூசுஃபும் அவருடைய சகோதரம் தான் வாப்பாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. ஜி இப்போ நமக்கு அந்த பிரி கிடைக்கல. அப்போ யூசுஃபை நவுத்திட்டா வாப்பாவுடைய முழு தவஜும் நம்ம மேலே விழுக ஆரம்பிச்சு. உக்துலு யூசுஃப அவித்ரஹு யக்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும். உங்கள் தகப்பனுடைய முழு கவனமும் உங்கள் மேல் விழுக ஆரம்பித்து விடும். வதகூனு மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன். அந்த தவஜுஹின் காரணமாக நீங்கள் சாலிஹி நல்லடியாராக நீங்கள் ஆகலாம். ஏன் வாப்பா சொல்லி கொடுத்த மசரா இருக்குது, சட்டம் இருக்குது, தொழுகை இருக்குது, அதை வச்சு நாம் நல்லடியாராக போயிடலாம்ல. வாப்பாவுடைய தவஜு இருக்கும், நபியுடைய தவஜு உன்மேல் இருந்து கொண்டே இருந்தால்தான் நீ சாலிஹீன்களாக, ஷுஹதாக்களாக, சித்தீக்கீன்களாக, முகர்ரபீன்களாக இருக்க முடியும். நீ இல்லாட்டி இருக்க முடியாது. அப்போ அவர்கள் யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டாலும் அந்த போட்டதில் என்ன இருந்துச்சு? இஹ்லாஸ் இருந்துச்சு. சாலிஹீன்களை ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு போய் போட்டானோ. செஞ்ச வழிமுறை தப்பு. என்ன வழிமுறை செஞ்சிருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். பாப்பாவுடைய தவஜு தனக்கு வேணும் ஆசைப்பட்டாங்க, சரியா நியாயமான ஆசை. பாப்பாவுடைய தவஜு தன் பக்கம் கிடைத்தால்தான் தான் பிற்காலத்தில் சாலிஹீன்கள் ஆக முடியும் என்று ஆசைப்பட்டால் நியாயமான ஆசை. அந்த நியாயமான ஆசை அடைவதற்கு அவள் கடைபிடித்த வழிமுறை தவறானது. யூசுப் நபிகளும் கிணத்துல போட்டான் அந்த அவங்கள சேர்ந்து. அந்த வழிமுறை தவறானது என்றாலும் மக்சது சரியான மக்சதாக இருந்த நேரம் தான் அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அவங்கள. இல்லையா ஒரு நபியை கொண்டு போய் கிணத்துல போட்டான் கொலை முயற்சின்னு சொல்லி கடும் தண்டனை நல்லா விட்டுருப்பான். அல்லா தஆலா அவங்க எல்லாத்தையும் நசுக்கி சட்னி ஆக்கிற மாட்டான் எல்லாத்தையும்.
எனவே அல்லாஹ் கடைசியில் மன்னிச்சுட்டான் அவங்க எல்லாத்தையும். அவங்களுடைய நசல்களில் நிறைய அன்பியாக்கள் எல்லாம் கொண்டு வந்தான். நபிமாரெலாம் வந்தாங்க ஜி. அவர்கள் கடைபிடித்த வழிமுறை சற்று தவறிவிட்டது. என்ன வழிமுறை செய்திருந்தால் அவர்கள் இந்த நோக்கத்தை அடைந்திருக்க சொல்லுங்க பார்ப்போம். ஹாதிமே யூசுஃபா மாதிரி இருக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் நபி நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாருமே யூசுப் நபியுடைய ஹாதிமா இருக்கணும் எல்லாரும். இப்போ வாப்பார் இவங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் நேசரின் நேசரும் நேசர் தானே. அவங்க தலையில் வச்சு கொண்டாடி இருக்கு. இப்போ ஷேக் வந்து ஒரு பையனை ரொம்ப நேசிக்கிறாங்க, ஒரு முறிதை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால மற்ற முறிதுகள் யாரும் ஷேக் நெருங்க முடியலப்பா, அந்த ஆளை போட்டு தள்ளிடும் அப்படி. என்ன பை அப்படி அர்த்தம் என்ன செய்யணும்? நீ அவருடைய முகப்பத்தை வாங்கிக்கோ. இப்போ யூசுஃபுடைய முகப்பத்தை இவர்கள் வாங்கி இருந்தார்களே, ஆனால் யூசுஃப் அப்பாவும் கொஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் யூசுஃப் அப்பா அண்ணனுக்கு இந்த மாதிரி துவா செய்யுங்க அப்பா, சந்தோஷமா சேரும்மா, வேற என்ன ஜி? அப்பா இந்த அண்ணனுக்கு இந்த துவா செய்யுங்க, சந்தோஷமா சேரும், வேற என்ன வேணும் சொல்லலாம், சேரம்மா பாப்பா துவா செய்வாங்க. பாப்பாவுடைய தவஜு உங்க மேலே வாங்கி கொடுத்துருவாரு, யூசுப் வாங்கி கொடுத்துருவாரு. இதை விட்டாங்க. நீ ரசூலுடைய முகப்பத்தை பெற வேண்டும் என்றால் உமர் நாயத்துக்கு ஒரே வழி என்னங்க? அபூபக்கரை பிடி, அபூபக்கர் நாயத்தை பிடி. அபூபக்கர் நாயத்துடைய பிரியத்தை வாங்காமல் நீ ரசூலுடைய பிரியத்தை வாங்க முடியாது. உமர் நாயம் பிரியத்தை வாங்காமல் ரசூலுடைய பிரியத்தை நீ வாங்க முடியாது. சஹாபாக்களுடைய நேசம் எனக்கு தேவை, ரசூல் நேசின்னு சொல்லவே முடியாது. ஒமன் அஹப்பனி அஸ்ஹாபிக நுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத். ஒமன் அஹப்பஹும் ஃபபி ஹுப்பி அஹப்பஹும் ஒமன் அபகலஹும் ஃபபி புக்தி அபகலஹும். சஹாபாக்களை நேசித்தால் என் நேசத்தினால் தான் நேசிக்கிறாய். நீ சஹாபாக்களை வெறுத்தால் என் மேல் கொண்ட வெறுப்பில் தான் அவர்களை வெறுக்கிறாய். நான் சஹாபாக்களை நேசிக்க மாட்டேன், ரசூலை நேசிக்கிறேன்னு சொன்னா நீ முட்டா போய் நிறுத்தும். ஒரு காலம் நடக்கவே நடக்காது. எந்த சஹாபாக்களை பெருமானார் விரும்பினார்களோ அந்த சஹாபாக்களுடைய குலாமாக நீ ஆகாத வரை நீ ரசூலுடைய குலாமாக ஆக முடியாது. மஸ்து பன்னா ஹை தோ சஷ்மே மஸ்து கி மஸ்தானா பன் மெராச் ஹஸ்த் குலாமே முஹம்மதி மெரா ஜஹஸ்த். ரசூலுடைய குலாம் என்று சொல்லவருக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? மனம் குலாமே பிலாலே முஹம்மதி, நான் பிலால் நாயத்துடைய குலாம் நான். சஷ்மே மஸ்தே அஜபே ஜுல்ஃபே தராஸ் அஜபே. எங்க போயா அது ரசி? சஷ்மே மஸ்தே அஜபே ஜுல்ஃபே தராஸ் அஜபே. அவருடைய காதலனா நீ மாறிடு, உன் நேசன் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வே சொல்லிட்டான், நீ ரசூலை நேசிக்காம என்கிட்ட நேசிக்க முடியாது. சொல்லலாம். அல்லாஹ்வின் நேசத்தை பெற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் யாரை நேசிக்கணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு ரசூல் தான் டைரக்ட். நம்ம எல்லாமே ரசூலை நேசித்து அவங்க துவா வாங்கி நான் அல்லாஹ்வை நேசிக்கணுமா? தேவையில்லை. அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தெரிஞ்சு போச்சு. தொழுகை, இபாதத்துகள், வணக்கம், வழிபாடையமா, தஸ்பீஹாத்து, சுப்ஹானல்லாஹ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் டைரக்டாக அல்லாஹ் பிடிச்சிக்க ரசூல் எதுக்கு எனக்கு? புடா படே புட்டா டே இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, நீ அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி. கோல் நபியை நீங்க சொல்லி இந்த முட்டா பேர் உள்ள யார் ரசூல் எனக்கு தேவையில்லைங்கிற அந்த முட்டா பேர் உள்ள கோல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. எங்கிட்ட வா, யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்பா அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீ ரசூலை விட்டு விட்டு அல்லாஹ்வை ஒரு காலம் அடைய முடியாது. சஹாபாக்களை விட்டு விட்டு ரசூலை ஒரு காலம் அடைய முடியாது. ஷேഖுடைய காதலை விட்டு விட்டு ஒரு காலம் ரசூலையும் அடைய முடியாது, சஹாபாக்களையும் அடைய முடியாது, அல்லாஹ்வையும் அடைய முடியாது. இறை காதலும் உங்ககிட்ட வராது, வரவே வராது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
இன்றைக்கி அல்லாஹ் ஜல்லஷா கல்பில் ஒரு சிந்தனை கொடுத்தேன். நான் வந்து உட்கார்ந்தோன்னே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூராவுடைய ஷரஹ் இது வரைக்கும் இல்லாத ஒரு புது விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். நான் அதை சொல்லலாம் தான் வந்தேன். சிந்தனை அல்லாஹ்தால வேற பக்கம் போயிட்டு அல்லாஹ் நாடுவானே. ஆனால் அந்த சூராவுடைய ஒரு விளக்கத்தை இன்னொரு சபையில் அல்லாஹ் சொல்ல தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.